உங்க ஆட்கள் வீட்டுல பண்ட மாதிரி எடுக்கிறாங்க. வேண்டாம் கீழே போடாதீங்க. ஐயா வேண்டாம் வேண்டாம் சொன்ன கிடக்க. ஐயா ஐயா வேண்டாம் 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 சொன்ன கிடக்க. வேண்டாம் வேண்டாம் ஐயா விட்டுருங்க விட்டுருங்க. தம்பி நீங்க அவங்க எடுத்து காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். ஜமீன்தாரியா உங்க கடனை எப்படியா திருப்பி கொடுத்துறேன். என் மானமே போகுது. எல்லாரும் பாக்குறாங்க ஐயா. ஊருக்காரங்க ஐயோ ஜமீன்தாரியா உங்க கையை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். வேண்டாம் ஐயா ஐயா. என்ன ஜமீன்தார் என்னதெல்லாம் தெரியலையா ஆதித்யா? பொண்ணை கட்டிக்கிட்டா மட்டும் போதாது. பொண்ணை பெத்தவன் கடன் பட்டிருக்காங்கிறதும் தெரியணும். அதனுடைய விளைவுதான் இது. இது பாரியா, நேத்து வரைக்கும் அவர் உனக்கு கடன்காரன், இன்னைக்கு அவர் என் மாமனார். அவர் பட்ட கடன் நான் அடைக்கிறேன். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்த முன்ன பின்ன பேச்செல்லாம் வச்சுக்காத. குறிப்பிட்ட ஒரு நாள் சொல்ல முடியும்னா சொல்லியிருப்பேன். நீ நல்ல காரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேனா, குடும்பத்தையே நடுவீதி கொண்டு வரதுக்கு பணம் கொடுத்துருக்கேல்ல, அதனாலதான் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனா அதுக்காக உன்னை அடிக்கடி இங்க வர வைக்க மாட்டேன். நீ கொடுத்த பணம் உன்னை தேடி வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நீ தூக்கி எறிஞ்ச இந்த பாத்திர பண்டத்தை எல்லாம் உன் ஆளை வச்சு நீ எங்க எடுத்தியோ அங்க கொண்டு வைக்கிற. வைக்கலன்னா வைக்கிற. எல்லாத்தையும் சீக்கிரத்து உள்ள வைங்கடா. சும்மா இருக்கா? பரவாயில்லையே, உன் பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். பொண்ணை விட கண்ணா சிந்திக்கிறியா? எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டா. இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆள் போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்க சொல்லி கொடுப்பாக்கலாம். சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஈராப்புல வீசும்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது? உனக்கு நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா என்னது கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேற. எடு எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது? டிஸ்ட்ரிபியூஷன்கள் எடுத்திய? அது இல்ல புண்ணாக்கு. போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும்பளுக்குது. தப்பி தவிர தமிழ் பாட ஆரம்பிச்சா కథలు ఎన్ని విదలాయే அப்படின்னு ஒரு கதை சொல்லுது. நான் எங்க அவன் வீட்டு பக்கம் வர்றது? గురుగారు మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు? నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను. మీకెందుకు గొడవ? பாத்தியா, ஓ எதிரிக்கே என்ன குறவா பரவானது. நான் எப்படியா பாடம் நடத்துறது? யோ வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ. வாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். గురుగారు என்ன మీకు నా మీద ఇష్టం లేదా? உன் மேல இஷ்டம் இல்ல நீ எவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாట్లాடு, அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடா. அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க அப்பா நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ. ஐயோ, அப்பா வெளிய மக உள்ள, உள்ள வெளிய. சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கு. மாமு மங்கா வெளியவா, மங்கா வெளியவா. இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பைட்டிக்கிறா, மங்கா பைட்டிக்கிறா. ஒப்பனும் மாமனும் பிளாஸ்டிக் சமையலாம் போடுற மாதிரி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளம்பு. என்ன இது இழுப்பு வந்துருச்சா? சின்ன பாண்டி, மங்கா மை வாய்ஸ், மை வாய்ஸ். பாடமா சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பதற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி, இனிமேந்து நீ மங்காவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா, you follow me? நானே you also follow me. இது பாருங்க, இது வரைக்கும் இந்த வீட்டுல நானும் வெள்ளையன் தான் இருந்தோம். சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு இந்த வீட்டுல எந்த பாத்திரமும் இல்ல. அதனால உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத நீங்க எனக்கு சமைச்சு போறதுக்காக இல்ல, நீங்க சமைச்சு சாப்பிடறதுக்காக. ஏன்னா இந்த ஆதித்யா நம்பி வந்த யாருமே பட்னியா இருக்க கூடாது.
ஏன்னு எங்கே உட்காந்துட்டீங்க? உள்ள வரலையா? வாசல் வர வரது தம்ம எனக்கு அருகதை இருக்கு. நீ போம்மா, நீ போம்மா. ரசாத்தி, வாங்க அத்தை. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த பாய் நான் சம்பாதிச்ச பணத்துல வாங்கினது. அதான் உரிமையோட உட்கார சொல்றேன். நீ வேலைக்கு போறது எங்களுக்கு வேதனையா இருக்கு. வயத்தை கழுவணுமே. எனக்கு அப்பா மாதிரி சீட்டாட தெரியாது. உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சேன்னு உங்க அப்பா இடிஞ்சு போயிருக்காருமா. உன்னை ஆசையா பார்க்க வந்தவரு வெளியே இருக்காரு. நடந்தது எல்லாம் மறந்துரு. இனிமே நடக்க வேண்டியது பாப்போம். என்ன அத்தை? கல்யாணம் தான் நாள் பார்த்து நடக்கல, சாந்தி முகூர்த்தமாவது நாள் பார்த்து நடக்க வேண்டாமா? ஊர்ல எல்லாரும் அரசல் புரசலா பேசிக்கிறாங்கம்மா. அதனாலதான் ஐயரை பார்த்து நல்ல நாளா குடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த ராசாத்தி, இத பாருங்க அத்தை, பெத்த கடமை முடிஞ்சு போச்சுன்னு எங்க அப்பா கை கழுவிட்டாரு. ஆனா நீங்க என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுறேன். எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் இங்க வர வேண்டாம். ராசாத்தி, நீங்க இருந்து போயிடுங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல. அண்ணே, ராசாத்தி இன்னும் நம்ம மேல கோவமா தான் இருக்கா. வாங்க போலாம். எப்ப வந்தீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? உள்ள வாங்க. வேண்டாம் ஆதித்யா, நான் என் பொண்ணை பார்க்க வந்தேன். வாசல்ல வந்து கூப்பிடுவான்னு நினைச்சேன், கூப்பிடல. பரவாயில்ல, நீ கூப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாமா போலாம். நில்லுங்க. உங்க வேதனைக்கெல்லாம் நான் தான் காரணம். சத்தியமா இதான் வேணும்னு செய்யல. என்ன மன்னிச்சிருங்க. அவ பிராப்தம் அவ்வளவுதான். உனக்காக அவ மாற மாட்டா. அவளுக்காக நீதான்ப்பா மாறணும். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா எல்லாம் சரியா போயிடும். அதுக்காக தான் நல்ல நாள் பார்த்து குறிச்சு எடுத்து வந்தேன். அவ எடுத்துக்கல. இந்தா, என் பொண்ணுக்காக பலகாரம் பண்ணி கொண்டு வந்தேன். அவதான் வாங்கிக்கல, நீயாவது வாங்கிக்க. நான் வரேன், வாமா. அட நீ வேறம்மா, அது பைவாக்காத கிணறு, இறங்கினா ஏறவ முடியாது. வேலை நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணிட்டு போமா. கண்ணம்மா, அன்னைக்கு நாங்க படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? எங்க பேச்செல்லாம் கேட்காம ஆத்தாளத்துல தாலி கழட்டி போட்டியே, இப்ப என்ன ஆச்சு பத்தியா? நிறைஞ்ச கழுத்தோட இருக்க வேண்டியவா இப்ப நிரந்தரமாவே வெறும் கழுத்தோட இருக்க போறப்போ இப்ப போய் என் புருஷன் கழுத்துல விழுந்துட்டாரு. யாருமே வந்து காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. நீங்களே வந்து காப்பாத்துங்க. அளவுக்கு அதிகமா குடிக்க வேண்டியது, எங்க போறது வர சொல்ல போச்சு. நல்ல வேலை ஒண்ணும் ஆகல. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க தெய்வம். இனி வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன். நான் இல்லடா தெய்வம், உன் பொண்டாட்டி தான். அவளை கையெடுத்து கும்பிடு. அண்ணே, ஐயோ. ஆமாண்டா, தான் தாலி நினைக்கணும். தான் புருஷன் திருந்தவங்களுக்காக நீ கட்டின தாலிய அம்மன் கழுத்துல போட்ட உத்தமிடா. இவனுக்கு போய் துரோகம் பண்ண நினைக்கிறிய? என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் குடிக்க மாட்டேன். இன்னொருத்த வீட்டுக்கு போக மாட்டேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம், ஏன் இந்த ஊர் ஆத்தா மேல சத்தியம். என்ன மன்னிச்சிடுங்க. டேய், முதல்ல அம்மன் கழுத்துக்கு தாலி எடுத்து உன் பொண்டாட்டி கட்டு கட்டு போடா.